டாக்டர் நான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், நார்மல் தான் வருது. ஆனால் இன்னும் என் ஒய்ஃப் கன்சீவே ஆகலை. இதை அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கும், ஆனாலும் கன்சீவ் ஆக மாட்டாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஸ்பெர்ம் போய் எக்கை ரீச் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெர்ம் உள்ள போனாலும் எக்கை எடுக்கிறதுக்கு டியூபல் எண்ட்ல ஃபிம்ப்ரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது போய் எக்கை கரெக்டா எடுக்கணும், அதுல ப்ராப்ளம் இருக்கலாம். ரெண்டாவது, எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி ஸ்கேன்ல தெரியாது. சில பேருக்கு எக் ரிலீஸ் ஆகிறது ஸ்கேன்ல தெரிஞ்சாலும் எக்கோட ஓடு வந்து வயசாக திக் ஆயிடும், இல்ல டபுளா கூட இருக்கும். அந்த மாதிரி எக் ஸ்பெர்ம் பெனிட்ரேட் பண்ணாது. மூணாவது, எக்கோ ஸ்பெர்மும் மீட் பண்ணாலும் அது ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த கரு வந்து டியூப் தான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போய் யூட்ரஸ்குள்ள விடணும். அந்த யூட்ரஸ்குள்ள விடுறதுக்கு சில டைம் லேட் ஆயிடும், இல்ல முடியாது டியூப்னால. இது எல்லாம் போக டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல டைம் மிஸ் ஆனாலும் கன்செப்ஷன் நடக்காது. என்னதான் டாக்டர் பண்றது? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, எக் எப்போ வளருது, எப்போ சேர்ந்துருக்கணும்னு டாக்டர் கொடுக்குற அட்வைஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதுலயே பாதி பேர் முடிச்சிடுவாங்க. அதுலயும் முடிக்கலன்னா அடுத்த ஸ்டெப் IUI பண்ணி பார்க்கலாம். அதுலயும் கன்சீவ் ஆகாதவங்க ஒரு 15% பேருக்கு தான் IVF தேவைப்படும். அதனால அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் சக்சஸ் ரேட் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கட்டாயம் நல்ல விதமா ரிசல்ட்ஸ் வர சான்ஸ் இருக்கு.